இருக்க சினிமா மோகம், நானும் சினிமா நடிகன் தான். சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் பிராங்கா சொல்றேன், இப்போ வந்து கருத்தியல் ரீதியா ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணுமா அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியா இதை விட இன்னும் வந்து வேகமா ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்ல விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை வந்து பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து அவங்க நிக்கல அவ்வளவு இடத்துல அவங்களை ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில என்ன சொன்னாரு, என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள். அப்ப திமுக தானே, திமுக தான், திமுக அண்ணா திமுக அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா, ஸ்டாலின் என்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்னையும் கொண்டு போய் ஓட்டு போட்டுருவீங்களா? இருக்காதா? ஒரு அப்பாக்கு மகனுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, மகன் சொல்லுவான், மகன் என்ன இப்படி, அவன் சரியில்லைங்கன்னு அப்பா சொல்லுவான். கணவன் மனைவிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, அண்ணன் தம்பிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது, இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது மேல ஒரு ஆட்சியின் மேல 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனா அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோமான்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? ஓகே போட்டுட்டீங்க, இனிமேலையாவது கேள்வி கேட்டு பழகுங்க, கேள்வி கேட்டு பழகுங்க. பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, மார்க்ஸ் சொல்லி கொடுத்தது, ஏன் என்ற கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிறதா. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.